எம் வாழ்வின் வழியினை தொலைத்து நின்றோம், எம் கனவுகள் கலைந்து நின்றோம். எதிர்காலமே கேள்விகளா, எதிர்காலமே கேள்விகளா. இந்த பொண்ணு ரோஜா இந்த சின்ன வயசுலேயே இவளுடைய நிலையை பார்க்கும்போது எல்லாருடைய கண்களையும் கண்ணீர் வரலாம். இவ இந்த வருஷம்தான் எங்கள் ஹவுஸில் வந்தா. இவளுடைய அம்மா எப்படி அப்படின்னு சொன்னால் சிவப்பு இலக்கு பகுதியில் வேலை செய்கிறவங்க, அப்பா இல்லை, பாட்டி யாருமே இந்த பிள்ளைய பராமரிக்கலை. இந்த சின்ன வயசுலேயே ஒரு வீட்டில் இந்த பொண்ணு விற்கப்பட்டா. அங்கே இருக்கின்ற இளைஞர்களும் சரி ஆண்களும் இந்த பிள்ளைய வேறு வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த பிள்ளை மிரண்டு போய் பக்கத்து வீட்டில் ஓடி போய் அழுது இருந்திருக்குது. அதுலேருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க அங்கங்கே கேட்டு இந்த ஹோமில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய சேர்த்தாங்க. இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் எங்கள் சபை தான் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். எங்கள் சபையினுடைய பெயர் புனித அடைக்கல அன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகளின் சபை. ஆங்கிலத்தில் த பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆர் லேடி ஆஃப் பான்சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சபை பாண்டிச்சேரியில் 7 சகோதரிகளை கொண்டு 1858 செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டது. அப்படியாக நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு இன்று 150 வருஷம் அதனுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட போகிறோம். செப்டம்பர் 17 2008 கொண்டாட போகிறோம். 18ஆம் நூற்றாண்டு பாண்டிச்சேரி, எழில் கொஞ்சும் புதுச்சேரிதான் இந்த வரலாற்றின் தாயகம். இந்த நூற்றாண்டில் இயேசு சபையார் புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு கர்நாடக மிஷனை தோற்றுவித்து கிறிஸ்துவத்தை இம்மண்ணில் தழைக்கச் செய்ய அரும்பாடுபட்டனர். இத்தகையதொரு பாரம்பரியத்தில் தோன்றிய கஸ்தோன் லாரன் கேர்து என்ற பிரெஞ்சு இயேசு சபை குரு விடுதலை கனவுகளோடு இந்தியாவை நோக்கி பயணமானார். நடுக்கடலில் புயலின் கொந்தளிப்பில் சிக்கினார். அவரது மரக்கலம் மூழ்கப் போகும் தருவாயில் இறைவனிடம் சரணாகதி அடைந்தவராய் நேர்ச்சை ஒன்றை செய்தார். ஆபத்து எதுவுமின்றி மரக்கலம் கரை சேரும் இடத்தில் கார்மெல் மடம் ஒன்றும் திக்கற்றோர் புகலிடம் ஒன்றும் அமைப்பேன் என்று செபித்தார். அவரது மன்றாட்டு கேட்கப்பட்டது. ஓங்கி எழுந்த அலைகள் ஓய்ந்தன. அருட்தந்தை கேர்து அடிகளாரை சுமந்து வந்த மரக்கலம் 1732ஆம் ஆண்டு புதுச்சேரி கடற்கரையை அடைந்தது. அரும்பாடுபட்டு இந்திய மண்ணுக்கு வந்தவருக்கு பல சோதனைகள் காத்திருந்தன. காலங்காலமாய் பெண்ணை பூட்டி வைத்தவர்களை, ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று சொல்லி வந்தவர்களின் மனதை மாற்றி தன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றுவது அவ்வளவு சுலபமாக இல்லை. விதவை மறுமணம் மறுப்பு, பெண் கல்வி மறுப்பு, குழந்தை மனம், சதி என்று பெண்களுக்கான கொடுமைகளின் பட்டியல் நீண்டு கிடந்தது. இருந்தாலும் உள்ள உரம் கொண்ட அருட்தந்தை புதுவையில் அரியாங்குப்பத்தில் 3 பெண்களையும் அவர்களுக்கு உதவி செய்ய 2 பணிப்பெண்களையும் சேர்த்து கார்மல் மடத்தை தோற்றுவித்தார். 1775ஆம் ஆண்டு அடைக்கல மாதா, கொன்சாகா ஆகிய 2 அனாதை மடங்களை தந்தை கேர்துவின் வழித்தோன்றலாய் வந்த அருட்தந்தை மைக்கேல் அன்சால்தோ ஆரம்பித்தார். ஏறக்குறைய 83 ஆண்டுகள் அடைக்கல மாதா மடம் ஒரு அனாதை இல்லமாகவே இருந்து வந்தது. அனாதைகளும் அடைக்கலமற்றோரும் வீதியில் வாழ்வோரும் புகலிடம் தேடும் திக்கற்றோருமே அடைக்கல சபையின் மூதாதையராவர். போன்செக்கூர் மடத்தில் அனாதை பெண்கள் வாசிக்கவும் எழுதவும் சமைக்கவும் கற்றுக்கொண்டனர். இது சின்ன மடம் என்று அழைக்கப்பட்டாலும் கல்வி கூடமாகவும் சிறுவர் சிறுமியர் இல்லமாகவும் இருந்தது. இதன் நோக்கம் அனாதை குழந்தைகளை அரவணைப்பதும், கல்வி அறிவு புகட்டுவதும், இளம் விதவைகளையும் தவறிய பெண்களையும்
சமூக அவலங்களிலிருந்து பாதுகாப்பதும் பல்வேறு தொழிற்பயிற்சி கொடுப்பதுமாகும். தந்தை அன்சால்தோ பல தொழிற்கூடங்களை உருவாக்கினார். இதுவே அடைக்கல அன்னை சபை துறவற சபையான போது தனிவரமாக உருவானது. கிபி 1829 கொள்ளை நோயும் வறுமையும் வாட்டிய ஆண்டு. திருப்பாத்திரங்கள் விற்கப்பட்டு அனாதைகள் பராமரிக்கப்பட்டனர். கண்ணால் காணாத கடவுளை அல்ல, கண்கண்ட மனிதரை வாழ வைக்கும் மனிதநேய பண்பு வரலாற்றில் இடம்பெறுவது பெருமைக்குரியது. கிபி 1840 முதல் 1840க்கு இடைப்பட்ட குறிப்பு. போன்சோக்கர் மடத்தில் 22 பெண்கள், அவர் நடத்தி வந்த சிறிய மருந்தகங்களில் 20 முதல் 22 நோயாளிகளும் இருந்திருக்கின்றார்கள். ஆரம்ப முதலே அடைக்கல மாதா மடம் புதுச்சேரியில் உள்ள கார்மல் சபை கன்னியர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்தது. அருட்தந்தை அன்சால்தோவுக்கு பின் பாண்டி மிஷன் இதன் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. போர், பஞ்சம், கொள்ளை நோய் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எதிர்வந்த போதும் சிக்கல்களுக்கிடையே சிதைந்து விடாமல் இறைகரம் அதனை காத்து வந்தது. தமிழக திருச்சபை வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுனா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆயர் பேரவைமா. சரி, இந்த ஆயர் பேரவை எப்போ தொடங்கினாங்க? 1844ஆம் ஆண்டு அருட்பெருந்தகை போனான் ஆண்டையால் தொடங்கப்பட்டதுமா. அப்படியா? இந்த பேரவை எதுக்காக தொடங்கினாங்க? பெண்கள் கல்வியின் முன்னேற்றத்திற்காகவும் சுதேச கன்னியர்களை உருவாக்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்டதுமா. அநாதமடைமாறு இருந்த நமது சபை அடைக்கல கன்னியர் சபையாக உயர்த்தப்பட்டது அப்பொழுதுதாம்மா. சரி, இந்த முயற்சியெல்லாம் முன்னின்று வழிநடத்தியது யாரு? நமது அருட்தந்தை லியோன் சார்லஸ் லகோதியம்மா. அதனால தான் அவரை நம்முடைய சபையின் நிறுவனர் என்று நம்ம எல்லாரும் சொல்றோம், அப்படித்தானே? அப்படியே தான். அருட்தந்தை லகோதே 1858 அனாதை மடத்திலிருந்து 7 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அடைக்கல மாதா சபையின் முதல் துறவற குழுவாக அமைத்தார். இவர்கள் குருமட அதிபர் அருட்தந்தை ஜான் பீட்டர் பாலியின் தலைமையில் செப்டம்பர் 17ஆம் நாள் வார்த்தைப்பாடு கொடுத்து முதல் தேர்வு நிலைக்குழுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். பலரும் இவர்களுக்கு பிரான்சிஸ்கன் ஆன்மீகம் ஏற்றதாக இருக்கும் என்று பல அருட்தந்தையர்கள் கருதியதால் பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தை இவர்களுக்கு கொடுத்தனர். இவ்வாறு பிரான்சிஸ்கன் அடைக்கல அன்னை சபை 1858 செப்டம்பர் 17 வெளிச்சமாக உலகுக்கு வந்தது. இந்த முதல் 7 சகோதரிகள் வாழ்வில் வெளிப்பட்ட ஆழ்ந்த இறைப்பற்று, இறைவன் மீதும் மனித இனத்தின் மீதும் கொண்டிருந்த அசைக்க இயலாத நம்பிக்கை, திக்கற்றவர் அனாதைகளின் பணியில் காட்டிய தியாகமிக்க அர்ப்பணம் ஆகிய அரும் பண்புகள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இவர்களது ஏற்றமிகு வாழ்வே அடைக்கல அன்னை சபையினருக்கும் இன்றும் உந்து சக்தியாக இருந்து வருகிறது. சகோதரிகள் தான் வார்த்தைப்பாடு கொடுத்த அடுத்த நாளே பாண்டிச்சேரியில் தவறிய பெண்களுக்காக புதிதாக நிறுவப்பட்டிருந்த புனித அன்னாள் புகலிடத்திற்கு பொறுப்பாய் நியமிக்கப்பட்டனர். புனித அன்னாள் புகலிடம் ஒரு பகுதியில் செயல்பட, இதன் மற்றொரு பகுதியில் கைவிடப்பட்ட முதியோர் பராமரிக்கப்பட்டனர். விழுதுகள் வேர்களை கைவிட்ட நிலையில் ஆதரவற்று அஸ்தமனத்தை நோக்கி பயணம் செல்லும் இவர்களுக்கு அன்பு காட்டி அரவணைத்து பாசத்தோடு பேணி காத்தனர் அடைக்கல அன்னை சபை சகோதரிகள். தொடக்க காலத்துல நம்ம சபையில 4 பிரிவுகள் இருந்துன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சிறுவர் சிறுமிகள், அதாவது புதுநன்மை வாங்காத சிறுவர் சிறுமிகள், அதற்கு பால சபை என்று பெயர். புதுநன்மை வாங்கின பிள்ளைகள் அது சமண சபை என்று கூப்பிடப்பட்டது. பிறகு 3வது ஆக்னஸ் அம்மாள் சபை, அதாவது திருமணமாகாத பெண்கள். 4வது பிரிவு அது அடைக்கல மாதா கன்னியர்கள். அடைக்கல அன்னை சபை உழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தது. கடும் உழைப்புதான் அவர்களின் அடையாளமாக இருந்ததாக நாம் அறிகிறோம். அருட்தந்தை தாராஸ் கூறுகையில், 4 வீடுகளுக்கு அரிசி தயாரிக்கும் பொறுப்பை நான் அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். அவர்கள்
குத்தி தீட்டுவதற்கான அரிசியின் அளவு அதிகமே. தங்களது சக்திக்கும் மீறி இதனை எனக்கு தெரியாமலே செய்து வந்தனர். சமீபத்தில்தான் நான் அதை தெரிந்து கொண்டேன். அந்த சகோதரிகளின் தலைவி வியாதியாகிவிட்டார். காரணம், இரவிலும் அவள் வேலை செய்து வந்திருக்கிறார். அம்மா, 1858 நம்ம சபையில் முதல் வார்த்தைப்பாடு கொடுத்தப்ப யார் நம்ம சபையில் தலைமை என்னையா இருந்து நம்மளை வழிநடத்தினது? கார்மெல் சபை சகோதரி ஸ்னேகப்பெண்கிறவங்க தான் முதல்ல வார்த்தைப்பாடை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம சபையிலேருந்து எப்போ தலைமை என்னையா தேர்ந்தெடுத்தாங்க? நம்பிக்கை மேரி சகோதரி தான் முதல் சபை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க சபையில். அப்போ ஏமா எல்லா காணொலியும் அன்னை மேரி ரோஸோட ஃபோட்டோ வச்சு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க? அவங்க சபை பல சிக்கலில் தவிர்த்து கொண்டு தள்ளாடி கொண்டு இருக்கும்போது அவங்க தான் வஸ்திர தூணாக இருந்த சபையை நிலைநாடு அன்னை ரோஸ் மேரி என்பவங்க தான் நம்ம சபையை கடைசி வரை நிறைய நிறுத்தினவங்க. அதனால தான் அவங்களோட வீர பெண்மணி என்று சொல்கிறாங்க. சகோதரிகளால் பராமரிக்கப்பட்ட முதியோர் இல்லம் புதுப்பிக்கப்பட்டு அதன் புரவலர் பெயரால் ஒப்பி தெபாசின் என்று அழைக்கப்பட்டது. இது ஓஸ்பீஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஓஸ்பீஸ் இல்லம் இன்று க்ளூனி சபை கன்னியரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள பழைய கோவிலின் அமைப்பும் தோற்றமும் மாறாமலே புதிய கோவில் கட்டப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும். இந்த ஆலயத்தில் உள்ள வின்சென்ட் தே பவுல் உருவம் பொறித்த கண்ணாடி அடைக்கல அன்னை சகோதரிகளால் பழைய கோவிலில் பொருத்தப்பட்டிருந்தது. அது உடையாமல் புதிய கோவிலிலும் வைக்கப்பட்டிருப்பது இதன் அழகுக்கு மெருகூட்டுகிறது. அடைக்கல அன்னை சபையின் தாய் வீடு ரங்கபிள்ளை தெருவில் உள்ளது. இந்த இல்லத்தில்தான் அடைக்கல அன்னை சபை அனாதை இல்லமாக இருந்து அடைக்கல அன்னை சபையாக உருமாறி வளர்ந்தது. இப்போது குளூனி சபை சகோதரிகளின் கண்காணிப்பில் செயல்பட்டு வருகிறது. இன்றும் போன்செக்கூர் இல்லம் என்று மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. அம்மா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நம்மளை பாசமா அக்கறையா எந்த அருள் தந்தைமா பார்த்துக்கிட்டாங்க? அருட்தந்தை லிஜியோன்மா. அப்படியா? அவர் கூட நம்மளை பற்றி ஏதோ பத்திரிகையிலாம் எழுதியிருந்தாரமேம்மா. பாரிஸில் உள்ள லிஜியோன்ற பத்திரிகையில் நம்மளை பற்றி புரஸ்நேக சகோதரிகன்னு அப்பே எழுதியிருந்தாங்க. பழைய தங்கள் இல்லத்தை புதுப்பித்து கட்டுவதற்கான வேலைகள் பலவற்றை சகோதரிகளே செய்தனர். சாந்து குழைப்பது, தண்ணீர் இறைப்பது, செங்கல் மணல் சேகரிப்பது போன்ற கட்டிட வேலைகளை இரவு பகலாக செய்தனர். இன்றும் நிமிர்ந்து நிற்கும் இந்த ஆலயம் இச்சகோதரிகளின் கடின உழைப்பிற்கு சான்றாகும். சபையின் நெருக்கடி காலங்களில் சகோதரிகள் கூடி நின்று செபித்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. 1889 சகோதரிகளை நேசத்தோடு காத்து வந்த தந்தை லிஜியோன் இறந்தார். அதன் பிறகு அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் அனாதையாய் உணர்ந்தனர். ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்தன. இந்த இன்னல் இக்கட்டுகளிலிருந்து சபையை காத்து புதிய வடிவம் கொடுக்க அரும்பாடுபட்டவர் அப்போது சபையின் தலைவியாக இருந்த அன்னை மேரி ரோஸ் அவர்கள். மிகவும் இக்கட்டான இச்சூழலில் ஆரோக்கிய அன்னையை நோக்கி செபித்தனர் சகோதரிகள். அன்னையின் நவநாளின் இறுதி நாளில் சென்னை மயிலை மறைமாவட்டத்தில் அடைக்கல அன்னை சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டதென அறிவிக்கும் தந்தி வந்து சேர்ந்தது. ஏற்கனவே திண்டிவனத்தில் சந்நியாசியால் முன்னறிவிக்கப்பட்டது. தந்தை லிஜியோனால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதும் நிறைவேறியது. புனிதரான தந்தை லிஜியோனின் பேராதரவு இச்சபைக்கு எப்போதும் இருந்து வருகிறது. இவரது நினைவாக இவரது மண்டை ஓடு இன்றும் தலைமையகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. 1894 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 31 நாள் சட்டபூர்வமான அறிக்கையின்படி பேராயர் டாம் ஹென்றி ஜோஸ்ரி டி சில்வா அவர்களால் போன்செக்கூர் சபை மயிலாப்பூர் மறை மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1894 ஆண்டு செப்டம்பர் 22 நாள் காலை
புதுவையிலிருந்து புறப்பட்ட சகோதரிகள் மாலை மயிலை இல்லத்திற்கு வந்து சேர்ந்தனர். பாரம்பரியமிக்க மாதரசி மாதா ஆலயத்திற்கு அருகில் உள்ள பங்கு தந்தையின் அறை வீடு சகோதரிகளுக்கு தங்கும் இல்லமாக கொடுக்கப்பட்டது. நம்ம சபை சகோதரிகள் சென்னைக்கு மயிலாப்பூருக்கு வந்ததுக்கு பிறகு 1894ஆம் ஆண்டு கல்வி பணி செஞ்சிட்ருக்காங்க. அந்த கல்வி பணி செய்கிறதுக்கு யார் நமக்கு உதவியாக இருந்தது? நம்ம தந்தை பிராங்கோ அடிகளார் இந்த கல்வி லாஸ்டர்ஸ் பள்ளிக்கூடத்தை தொடங்கி 1895ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நீங்கள் முழு பொறுப்பெடுத்து செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரிகிட்ட ஒப்படைச்சாங்க. பெண்களுக்கு சிறந்த பள்ளிக்கூடம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் கட்டி படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியை ஆரம்பித்து நடத்திட்டுருக்காங்க. அடைக்கலம் தேடி வருவோரை ஆதரிக்கும் தம் தனி பண்பை சகோதரிகள் என்றுமே மறந்ததில்லை. பள்ளிக்கூடத்தோடு இணைந்த அனாதை இல்லம் ஒன்றும் மயிலையில் ஆரம்பித்தனர். கூடவே உள்விடுதி ஒன்றையும் அமைத்தனர். கன்னியர்கள் தாங்கள் இல்லம் தொடங்கிய இடங்களிலெல்லாம் கூடவே அனாதை குழந்தைகளின் விடுதியையும் ஏற்படுத்தி வந்தது அவர்களின் மாறாத சிந்தனை தெளிவையும் தனிவரத்திற்கு அவர்கள் காட்டிய பிரமாணிக்கத்தையும் எண்பிக்கிறது. 1903ஆம் ஆண்டு அன்னை தேற்றருமரி அவர்கள் காலத்தில் இந்த குழந்தைகளுக்காக முதல்ல நம்முடைய அநாத குழந்தைகளுக்காக ஒரு இல்லம் கட்டினாங்க. சகோதரிகளின் இடமாற்றம் தனிவரத்தை மாற்றவில்லை. தங்களது ஆரம்பகால தனிவரத்துக்கு உயிரூட்ட எப்போதும் முனைந்து வந்தனர். அதற்கான வாய்ப்புகளை வெகு ஆவலுடன் தேடினர். அரியதொரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு கிடைத்தது. 1901ஆம் ஆண்டு கோவளத்தில் சர் ஜான் தே மோன்தே என்பவர் கட்டிக் கொடுத்த ஆண்களுக்கான முதியோர் இல்லமும் அதையொட்டிய மருத்துவமனையும் அடைக்கல அன்னை சபை சகோதரிகளின் பொறுப்பில் விடப்பட்டது. இதுவே பிறரன்பு பணியின் முதல் பணித்தளமாகும். 1900 முதலே இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்திருந்தது. அதிலும் சென்னை மாநகரில் இதன் தாக்கம் அதிகரித்திருந்தது. எந்த நேரத்தில் எது நிகழுமோ என்ற அச்சம் அனைவரையும் ஆட்கொண்டிருந்தது. சென்னை மாநகரே குண்டுக்கு பலியாகும் ஆபத்திலிருந்தது. போரின் விளைவாக கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அடைக்கல அன்னை சபை மடத்திலும் உண்ண உணவில்லை. சிறிதளவு உணவே கிடைத்தது. கிடைக்கும் அரிசி ஒரு வேளைக்கு கூட பற்றவில்லை. அடைக்கல அன்னை சபை கன்னியர் பல வேளைகள் பட்டினி கிடந்தனர். ஆனாலும் மகிழ்ச்சி மட்டும் குறைவே இல்லை. 1943ஆம் ஆண்டு ஜனவரி திங்களில் காலரா நோய் புகுந்ததால் மடமே அல்லோல கல்லோலப்பட்டது. கன்னியர்கள் இந்த துன்ப வேளையில் தங்களின் ஒரே நம்பிக்கையான அடைக்கல அன்னையிடம் அழுது வேண்டினர். சகோதரி தாவீது மரியம்மாள் அப்போது ஆழ்வார்பேட்டை மடத்தில் இருந்தார். அன்று அங்கே ஒரு சகோதரி இறையடி சேர்ந்தார். காலரா பயங்கரமான தொற்று நோய் என்பதால் இறந்தவர்களின் உடலை தொடவே மற்றவர் அஞ்சினர். எனவே இறந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தவும் மனித மாண்போடு அவர்களை அடக்கம் செய்யவும் யாரும் முன்வரவில்லை. இறந்த சகோதரிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூட முடியவில்லையே என வேதனைப்பட்டார் சகோதரி தாவீது மரியம்மாள். இருட்டும் வரை காத்திருந்தார். தன் உடைகளை மாற்றி மாட்டுக்காரன் வேடம் தரித்தார். மாட்டு வண்டியை பூட்டி இறந்த சகோதரியின் உடலை தாவீது மரியம்மாள் வண்டியில் ஏற்றிக்கொண்டு மயிலையின் கியூபில் ஐலண்ட் கல்லறையில் அடக்கம் செய்தார் என பாரம்பரியம் கூறுகிறது. மயிலைக்கு வந்தபின் சபையின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாய் வந்தது அதன் பொன் விழா. இந்த விழாவில்
அடைக்கல அன்னை சபைக்கு கிடைத்த மகத்தான பாராட்டுக்கள் வரலாற்றில் வடித்தெடுக்கப்பட வேண்டியவை. அப்போ நம்ம மேற்றாசனத்தில் இருந்த மேற்றாணியார் நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனதோடு கூட அவருடைய சுற்றுமடலில் நம்ம செய்கிற சேவைகளெல்லாம் எழுதி ஒவ்வொரு பங்குலையும் வாசிக்கும்படியாக செய்து ஜனங்கள் நமக்கு உதவி செய்ய முடியாகவும் நம்மளை உற்சாகப்படுத்த முடியாகவும் எழுதி வாசிக்க சொல்வேன்னு சொன்னார். கிழக்கிந்திய பிதா நம்மளுடைய பொண்ணு விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவங்க நகரங்களிலையும் பட்டணங்களிலையும் இருந்து சேவை செய்யலை, பட்டி தொட்டிகள்லையும் கிராமங்கள்லையும் இருந்து ஏழைகளுக்கு சேவை செய்கிறாங்க, இதை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக பேசி நம்மளை பெருமைப்படுத்தினார். இவ்வாறு இச்சபை மயிலாப்பூர் வந்தபின் இதனை வளர்த்தெடுக்க பாடுபட்ட தலைமை அன்னையர்கள் ஏட்டில் இடம்பெறத்தக்கவர்கள். சபை வரலாற்றில் மற்றுமோர் இன்ப அதிர்வாக வந்தது ஏற்றமிகு பிரகடன பெருவிழா. 1981 ஆண்டு ஜூன் திங்கள் 19ஆம் நாள் நமது சபை திருத்தந்தை 2ஆம் சின்னப்பரால் திருத்தந்தை சபை என்ற உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டது. 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 17ஆம் நாள் இது பிரகடன பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 29ஆம் நாள் தொடங்கிய சபையின் 2ஆம் சிறப்பு பேரவை பல மாற்றங்களின் தோற்றமாய் அமைந்தது. சபையின் தனிவரம் பற்றிய ஆழமான தெளிவுகள் பிறந்தன. அருட்தந்தையர் ஸ்தனிஸ்லாஸ் அடிகளாரும், சேசு சபை அருட்திரு வின்சென்ட் மிராண்டா, அருட்பணியாளர் ஆஜோ அடைக்கலம் அடிகளாரும், அருட்திரு கிளாரன்ஸ் அவர்களும் இந்த மறுமலர்ச்சி தென்றலை சபைக்குள் திறந்து விட்டவர்களில் முக்கியமானவர்கள். முடிச்சூர். இங்கு இறைவனோடு தனித்து உறவாடவும் தனிமையிலும் ஏகாந்தத்திலும் இறைவனை அனுபவிக்கவும் ஏதுவாக நம் நிறுவனர் தந்தை லெகோதேயின் நாமம் தாங்கிய தியான இல்லம் ஒன்று உருவானது.